தம்பி மறந்துட்டேன். நீ பக்கத்தில் சந்திர கடையில் பீரோவுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடு. நான் மேலே போய் டிவி ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் பாத்திர கடைக்கு போனோம். சீக்கிரம் சரிப்பா. அந்த கட்டில் பீரோ மண்டபத்தில் இறக்கிறோம் இல்லை வீட்டில் இறக்கிறோம்? இல்லை வீட்டில் இறக்குனா போதும். சரி, நான் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இறக்கி விட்டுறேன். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். விடுறா. நான் போய் கீரையை பார்த்து அப்புறம் எங்கே போகிறேன்னு சொன்னேன். இப்போ கீரையை பார்த்து வர சொல்லு. ஓ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. அன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது சத்தம் போட்டு கத்தி கலாட்டா பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும்னு சைலண்ட்டாக போனான் பார். அதான் எனக்கு கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நடு ரோட்டில் ஒருத்தனை போட்டு வெட்டுறான். அவன் மூஞ்சி எப்படி தான் வந்தது? அப்போ அவன் கண்ணில் ஒரு வெறியை பார்த்தேன். அதே வெறி அன்னைக்கு நம்ம பிள்ளைய அவன் பார்த்துட்டு போகும்போது அவன் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்கு அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா அந்த ஆள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். அந்த ஆள் பார்த்தானு தெரியல, மாதிரி பயப்படுறான் தன் பிள்ளைக்கு ஏதாவது ஆளுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். அங்கே மந்திரிச்சிட்டு இப்படி ஒரு கயிறை கட்டிட்டு வந்துடலாம். எந்த கெடுதலும் வராது. டேய், நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற? ஹீரா, வாழ்க்கையில் சின்னதாக பயம் வரும்போது நம்ம பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கல்யாணம் நிறுத்தி அவங்க அப்பா அம்மா பாவத்தை சம்பாதிச்சிருப்போம். ஏய், அதே பெற்றவங்க எத்தனை வாட்டி உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாராட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போல. நான் பண்ணுற தப்புன்னு எனக்கே தெரியும்டா. தான் புள்ள பண்ணுறது தப்பே இல்லை நம்புற எங்கள் அப்பா, தான் புள்ள என்ன பண்ணாலும் சரின்னு நம்புற எங்கள் அம்மா. எங்கள் எல்லாரோட கனவு என்ன தெரியுமா? என் தங்கச்சி கவிதாவோட கல்யாணம். அவள் கல்யாணத்தை என்னால் ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாறிடா. ஏய், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத.